ஹாய். உங்க குழந்தைங்க நோன்னு சொன்னா உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருதா? கவலைப்படாதீங்க. கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது அந்த குழந்தைங்களுக்கு இப்பதான் பிரைன் நான் இண்டிவிஜுவலா இருக்கேன், நான் தனி ஆளு அப்படின்னு காமிக்கக்கூடிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல அவங்கள திட்டிட்டு இதை தான் நீ பண்ணணும், நவ் யூ ஷுட் டூ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் அவங்க கிட்ட இருந்து நோ அப்படிங்கிற விஷயம் மோரா கிடைக்கும். அதாவது அதிகமா ஸ்டபனாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சாய்ஸ் கொடுங்க. உனக்கு பால் வேணுமா, சாப்பிட வரியான்னு கேட்காதீங்க. உனக்கு பால் வேணுமா, தண்ணி வேணுமா, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. பால் வேணுமா, தண்ணி வேணுமா. இப்ப நீங்க சாய்ஸ் கொடுக்குறீங்க, அவங்க அதை சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தூங்கவா அப்படின்னு சொல்லாதீங்க. பெட் டைம்ல ஸ்டோரி கேட்கலாமா, மியூசிக் கேட்கலாமா அப்படின்னு அவங்க கிட்ட சாய்ஸை கொடுக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பிரெயினுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நான் தனி ஆளு, நான் இண்டிவிஜுவலாக திங்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பவர் கிடைக்கும். ஓகேயா? ஸோ நோ சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேட் பிஹேவியர் கிடையாது. அவங்க தனியா இண்டிவிஜுவலா திங்க் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்னு அர்த்தம். இதை அழகா சந்தோஷமா வெல்கம் பண்ண பாருங்க.